வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கண்ணு பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் நம்ம மூக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக்கில் நம்ம கண்ணு பண்ணும்போது அதுக்கு ஒரு லைன் போட்டு நம்ம அதுக்கு எப்படிலாம் வரணும், லெஃப்ட் அண்ட் ரைட் ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணி வரணுன்றதை பற்றி சொன்னோம். இப்போ நம்ம மூக்கு பண்ணும்போதும் அதே டெக்னிக் தான். பட் இதுக்கு வந்து வெர்டிக்கல் லைன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் சில ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸை யூஸ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் ஈவன் பண்ணி மிடில் கரெக்டாக வச்சு பண்ண போகிறோம். ஸோ அந்த சென்டர் லைன் எப்படி வரணும் அப்படின்னு தெரியணும்னா, நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு போர்ட்ரேட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா மூக்கோட அந்த லைன் எப்படி வந்துருதுன்றது தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த வெர்டிக்கல் லைன் போட்டு ஸோ அதில் வந்து ஒரு ரவுண்ட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறேன். அந்த ரவுண்டு எப்படின்னா, நீங்கள் என்ன நோஸ் வரைய போகிறீங்களோ, என்ன கேரக்டர் இருக்கோ அந்த அளவு நோஸோட அந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப்பை தான் நீங்கள் அங்கே போடணும். அந்த சைஸ், அதாவது புரியுதுங்களா? ஸோ லைஃப் சைஸ்னால் லைஃப் சைஸ் இல்லை, அதை விட பெருசாக நீங்கள் மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்பை போட்டு தான் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெயிட் நோஸ்ன்றனால சென்டர் ரவுண்ட் போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ நான் சைட் நோஸ் பண்ணுறதுனால எனக்கு லெஃப்ட் சைடு சின்ன சர்க்கிளாகவும் ரைட் சைடு கொஞ்சம் பெரிய சர்க்கிளாகவும், அதாவது மிடில் இருந்து அந்த மாதிரி நீங்கள் ஒரு டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷரை கால்குலேட் பண்ணிவிட்டு ஜாமெட்ரிக்கல் ஷேப் போட்டுட்டு ஆரம்பிங்க.
ஸோ இப்போ நம்ம நோஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் அப்படின்ற விஷயம் நமக்கு பொதுவாக இருக்குது. கண்லேயும் நம்ம ஹைலைட்ன்ற விஷயத்த நான் விட்டு பண்ணியிருக்கேன், மூக்குலேயும் வந்து ஹைலைட்ன்ற விஷயத்த விட்டு பண்ணியிருக்கேன். லைட்டிங் எந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துல கரெக்டாக வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இமேஜ் காப்பி பண்ணும்போது இந்த லைட்டிங் ஹைலைட்டிங் இதெல்லாம் பர்ஃபெக்டாக எங்கெங்கே இருக்கோ அந்தந்த இடத்துல விட்டுட்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த ட்ராயிங் 3D டைமென்ஷனுக்கு வரும். நல்ல ஒரு ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.